இதுவரைக்கும் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லயே தி பிக்கஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமா ரிலீஸ் ஆகுது 1000ல் ஒருவன். இந்த படத்துல நிறைய புது விஷயங்களை காமிச்சிருப்பாரு. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த கிளாஷை காட்டின விதம், சோழர்கள் எந்த மாதிரி டிராப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு விஷுவலா படத்துல செதுக்கி காமிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்காக யுவன் மியூசிக் டைரக்டரா இல்லாம ஜிவி கூட சேர்ந்தாரு செல்வா. ஜிவி பிரகாஷும் செல்வராகவன் கூட சேர்ந்து போட்டி போட்டு அவரோட வேலையை பண்ணி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ யூடியூப்ல ரேண்டமா சோழர்களை பத்தி போடுற ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஜிவி இந்த படத்துக்கு போட்ட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இல்லாம இருக்காது. அண்ட் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, பர்சனலா அவரோட பெஸ்ட் ஒர்க் 1000ல் ஒருவன் தான். எனக்கு தெரியும், பர்சனலா என்னோட பெஸ்ட் ஒர்க் இன்னி வரைக்கும் 1000ல் ஒருவன் தான் எனக்கு தெரியும். இப்படி ஆக்டர், மியூசிக் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ்னு அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு கொடுத்த இந்த கிராஃப்ட்டுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான். அதனாலேயே படமும் ஃப்ளாப் ஆகுது. எனக்கு இன்னும் பேசவே தோணலை. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள், மனசு முழுக்க காயங்கள், தழும்புகள், அது என்றைக்குமே ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு. அந்த படத்துக்கு அவ்வளோ கல்லடி. இவ்வளவும் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் சரியில்லைன்னதுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிடும். புதுப்பேட்டை மாதிரியே இந்த படமும் லேட்டரா தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இன்னைக்கு 1000ல் ஒருவன் 2 எப்போ வரும்னு கேட்கிற எல்லாரும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பல படங்கள் தமிழ் சினிமாக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பல டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணலான்னு நம்பிக்கையும் வந்திருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் திரும்பவும் ஃபெயில் ஆனாங்க. இப்போ இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கு. இந்த மாதிரி படத்தை அப்போ எடுக்கிறது இல்ல, யாராலையும் ரீமேக் கூட பண்ணிருக்க முடியாது.